ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விஜய் ஆண்டனி படம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அவரோட படம் த்ரில்லர் படம்னாலே வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நல்லாயிருக்குன்ற ஒரு எண்ணம் வந்துற அளவுக்கு தான் அவர் படங்கள் பண்ணியிருக்காரு. பட் மற்ற படங்களில் ஒரு 90% அவரோட ஷோல்டரில் தான் ட்ராவல் பண்ணுவார். பட் இந்த படத்தில் மற்றவங்கள பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்காரு. ஸோ எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து இவங்க தான் கொலகாரங்க அப்படியே இருக்குமோ அப்படின்னு கூட நம்மளுக்கு தோண வைக்கல. அதுதான் பெரிய சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதான் இது கலரை பற்றின படம் தான்றதே உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரைக்குமே தெரியாது. அதுதான் முதல்ல இவங்க ரைட்டிங்கில் எழுதியிருக்கிற விஷயமே. எனக்கு கூட சின்னதாக நெருடல் இருந்தது. என்னடா கருப்பு வெள்ளைன்னு ஒரு பேசிட்டு கடைசியில் அந்த கருப்பு உள்ளவங்களே வந்துட்டு நீங்கள் கொலகாரன் ஆக்குறீங்களா அப்படின்ற தோணுச்சு. பட் டு த ஃபேக்ட் அவங்க தான் அதிகமாக ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களோட மனநிலை ஒரு நல்ல இதில் இருந்தால் கூட அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்ட். ஸோ அதை ரைட்டிங்கில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி அது எப்பயுமே அவர் ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒவ்வொரு மாதிரி நடிப்பார். அதே மாதிரி இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா நடிச்சிருக்காரு. செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி. வெள்ளை கருப்பு நிறம்லாம் ஒரு பொருட்டாகவே நம்ம எடுத்துக்கக்கூடாது. எல்லாருமே மனுஷங்களுக்கு தானே, அதில் போய் என்னத்த போய் இருக்குது. அதனால் எவ்வளோ பாதிப்படைஞ்சிருந்தா அந்த பொண்ணு எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணியிருப்பா. அதனால் அது நிறம்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக த்ரில்லிங் சஸ்பென்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட்டாக தான் நடிச்சிருந்தார். எல்லாம் அதாவது அந்த படத்தில் பார்த்தோமே அதே மாதிரியே நடிச்சிருக்காரு அப்படின்லாம் பக்காவாக சொல்லவே முடியாது. 1% கூட சொல்ல முடியாது. அதான் அவர் பொதுவாகவே நல்லா நடிப்பார் எல்லா படத்துலேயுமே. அது இதில் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருந்தார். அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே பிடிக்கும். தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். டிவியில் அது இதுன்ட்டு வந்து பென் ட்ரைவ் அது இதுன்னு சொல்லி பார்க்காதீங்க. என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அழகாக. இது வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். இந்த மூவி நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இல்லாமல் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் ஒரு க்ரைம் ரிலேட்டட் மூவியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். நல்ல மூவி. இந்த கான்செப்ட் எப்படின்னா, இப்போது ஒருத்தங்க பிளாக்காக இருக்கிறனால அவங்களோட தன்மையை நம்ம வந்து காட்டிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ரெண்டுமே ஒன்று அப்படின்னு கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்க வந்து டார்க்காக இருக்காங்க ஒயிட்டாக இருக்காங்கன்னெலாம் ஒரு கான்செப்டே கிடையாது. ஸோ அவங்களோட திறமைக்கு தான் எல்லாமே. அந்த இதில் தான் பேசிக்கில் கொண்டு வந்துருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேறு யாரோ ஒரு வில்லன் அப்படின்னு திங்க் பண்ணி தான் வந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு அப்படி சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. ஃபஸ்ட்டு ட்ரெய்லரும் இதுவும் வந்து ஒரு லிங்கே இல்லாமல் தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்துட்டு இதில் வந்தோன்னா மொத்தமாக ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். இந்த படத்தில் யூனிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, நிற வேறுபாடு பார்க்கக்கூடாது. அதான் எனக்கு மைய கருத்தும் எனக்கு தெரியுது கடைசியில். முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வச்சுட்டு மற்ற ஸ்க்ரீன் ப்ளே வந்து பின்னாடி இது பண்ணியிருக்காங்க. அதில் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காரு தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. அப்புறம் எங்கால் விஜய் ஆண்டனி மியூசிக்கு நல்லா இருக்குது பிரதர் ஆஸ் யூஸ்வல். அவரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. முக்கியமாக அவர் ஃபேமிலியில் அஜய் தீசான் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அவர் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஓல் மூவியும் அவர் வராரு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு பிரதர். போலீஸ் கெட்டப்பு ஆஸ் யூஸ்வல் திமிர் பிடிச்சவங்களாம் தான் பார்த்துருக்கோம். அதோட இதுலேயும் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக தெரில பிரதர் ஆஸ் யூஸ்வல். ஆனால் நார்மலாக எனக்கு எப்படி இருக்கோ நல்லா நடிச்சிருக்காப்புல. அந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கோ இல்லை பிரதர், நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆவீங்க இந்த படத்தில். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் கடைசி அந்த வில்லனே வேறு ஆள், சரிங்களா? அதான் இந்த படத்தோட ஹைலைட்டு. உண்மையாலுமே அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய ஹைலைட்டான விஷயம். அதுதான் இந்த படத்தோட ஒன்லைனாக வந்து தாங்கி நிற்கிறது. அதுதான் அந்த சஸ்பென்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கு உண்மையாலுமே அதுதான் வந்து இது. அதாவது பிரதர், அது விஷயமா புதுசாக ஒன்று சொல்ல வந்திருக்காங்க, சித்தர் வழிபாடு அதையும் லிங்க் பண்ணிவிட்டு. ஆனால் இது வந்து அந்த மூவியில் ரொம்ப சிங்க் ஆகலை. ஆனால் மொத்தத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. ரொம்ப இதாக தான் தெரில. அதோட கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ப முடியாது இல்லை. மற்றபடி அதில் லிங்க் பண்ணி சொல்ல வராங்க. ஆனால் அது இடையில வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா படம் சூப்பர் பிரதர், பார்க்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் தான் பிரதர் படத்தில் ஹைலைட்டு. அதுவும் நல்லா இருந்தது. எனக்கு அதான் மியூசிக்கில் வந்து 2 சாங் தான், அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஹைலைட்டு.
2-3 அந்த கொலை நடக்கும்போது அந்த இது பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்ல இன்ட்ரடக்ஷன் அந்த போல சமயம் தான் வரும்போது நல்லா இருக்குது பிரதர். பின்னாடி இசை வந்து பார்க்கும்போது அது விஜயன்ட்னாலே மியூசிக்னா சவுண்ட்னா அவனோட இது வேறு மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது. இல்லை, நிறம் வெளிப்பாடு அப்படி நான் சொல்ல வரல. என்னோட இதுக்கு எனக்கு இது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஸோ அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சாரோடது நல்ல பயங்கரமாக இருந்துச்சு. சார் நல்ல சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அது நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுது. ஃபஸ்ட் டைம் அவங்கள இந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுது. இல்லை, லாஜிக்லாம் பார்த்தா படம் பார்க்க முடியாது. நமக்கு கண்டென்ட் நல்லா இருக்குதா, அவங்க என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படி சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும். இல்லை, அது பார்க்கறதுக்கு மோசமாக அப்படிலாம் ஃபீல் ஆகலை. ஃபஸ்ட்டு நானே ஐடென்டிஃபை பண்ணல அது. ஆனால் நல்லா இருக்குது. அவங்க மகளோட இதை வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. இது இல்லை, அது அப்படி தோணலை. நம்ம மக்கள் எப்படி ஒரு பர்சனை பார்க்கணும் அது மாதிரி தான் இருக்குது. நம்ம அது சினிமாவில் உள்ளவங்க அப்படி பார்க்குறாங்க அது மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. பீப்புள்ஸ் மோஸ்ட்டாகவே அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான். இல்லை, நான் அது ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்க்கும்போது அவங்களோடது டக்குன்னு முடித்த மாதிரி ஃபீல் ஆச்சுது.